இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயமாக திரும்ப நவகுண்டத்தில் இன்று நாம் 1027வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். மாட்டிய குண்டத்தின் உள்ளெழு வேதத்துள் ஆட்டிய காலொன்றும் இரண்டும் மலர்ந்திடும் பாட்டிய கை இரண்டு ஒன்று பதைத்தெழ நாட்டும் சுரறிவர் நல்லொளிதானே. மாட்டிய குண்டத்தின் உள்ளெழு வேதத்துள் ஆட்டிய காலொன்றும் இரண்டும் மலர்ந்திடும் பாட்டிய கை இரண்டு ஒன்று பதைத்தெழ நாட்டும் சுரறிவர் நல்லொளிதானே. மூலாதார குண்டத்தில் 4 இழை தாமரையில் எரிகின்ற அக்னி, காற்றை இழுக்கின்ற துழுமுனை, இடக்கலை பின்கலை இம்மூன்றும் நாடிகளால் நன்கு வளர்ந்திடும். 3வது வரி வளர்கின்ற மூலாக்கனி துழுமுனையில் விரைந்து மேலே எழுந்து செல்ல. 4வது வரிக்கு அககுண்ட வழிபாட்டால் யோகியானவன் தேவராய் ஒளியுடல் பெறலாம். நவகுண்டம் இந்த உடம்பை குண்டமாக கொண்டு 4 இழை தாமரைகளை உள்ள குண்டலினியிலிருந்து எரிகின்ற அக்னியை மேலே இருக்கின்ற 1, 2, 3 என்ற இடகளை பின்களை சுழுமுனை நாடிகளால் அவைகளை மேல்நோக்கி எதிர்த்து செல்லும் போது அந்த மூலாக்கணியின் மூலமாக உடலானது ஒளி உடல் பெற முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல சூட்சுமமாக சொல்லுவதாக நான் உணர்கின்றேன். அர்த்தநாரையா உங்கள் விளக்கம் கொடுக்கலாமா? யாரும் வரல. யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்க சார். அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்குவேன். அந்த காலத்துல ரேடியோ இருக்கும்ல, அது கரண்ட் போன உடனே நிற்கும். அது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்க, அப்படியே உடனே நிறுத்திக்கலாம். என்னன்னா இந்த தலைப்பே நம்ம நினைந்து பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால சார் வந்தது சரவணனா கிருத்திகாவா? சரி சரியில்லை. அதில் என்னன்னா, முதல்ல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருக்குங்க. அந்த அம்மன் கோயிலில் நெருப்பு மெரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட திரௌபதி அம்மன் கோவிலில் கடலூரில் நான் மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கேன். அதில் நேற்றைக்கு தீ மிதித்தல் அப்படிங்கிறது நடந்தது. இந்த நெருப்பு மிதித்தல்ங்கிறது அந்த நெருப்பு அக்னியை ஏற்றும் போது என்ன சொல்லுவாங்கன்னா குண்டம் ஏற்றுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அம்மன் கோவில்களில், அதாவது மாரியம்மன் கோவில், அப்புறம் திரௌபதி அம்மன் கோவில், இது மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மனை தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த கோவில்களில் குண்டம் ஏற்றி அதில் நெருப்பு மிதித்தல் அப்படிங்கிற ஒரு வைபவம், அது சம்பவமாக நடைபெறுவது இயல்பு. அது புறத்திலே ஏற்றப்படுவது. அதை தான் பெரும்பாலும் அந்த குண்டம் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அது தொடர்பான வேதியர்களை எல்லாம் அழைத்து, நம்ம ஐயருன்னு சொல்கிறோம்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வேதங்களை ஓதி தான் அந்த யாகத்தை முதல்ல ஏற்றி வளர்ப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துலையும் உள்ளியழு வேதத்து உள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேதம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றப்படுவது அப்படிங்கிறது. அதுதான் அழலுருவாக இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது. அந்தமில் அழலுரு கரந்தும் அப்படின்னு மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லுவார். அதுதான் இறைவனை தேடும்போது கூட இறைவன் நெருப்பாகத்தான் தோன்றினார்.
அதனால தான் வந்து இந்த அழல் அப்படிங்கிறது, அந்த குண்டம் அப்படிங்கிறது, இதுல வந்து அகத்தே இந்த குண்டத்தை வளர்த்து நமக்கு எதுவா இருந்தாலும் நமக்கு மூலாதாரம் தான் அடிப்படை. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே எழுத்து உச்சரிக்க ஆரம்பிக்குது பாருங்க, அதுவே வந்து மூலாதாரத்துல இருந்துதான் அந்த எழுத்தே தோன்றும். எழுத்தும் அங்க இருந்துதான் தோன்றும். சுத்த அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பும் அங்கிருந்து தான் தோன்றும். இந்த விநாயகர் அகவல்ல வந்து ஔவையார் சொல்வாங்க, மூலாதாரத்து மூண்டெழு நெருப்பை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குண்டலி அதனில் கூடிய அசபை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த யோகம் அப்படிங்கிறதே வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்புங்கிறது ஆற்றல். அந்த நெருப்பை மேலே எழுப்பி 6 ஆதாரங்களின் வழியாக மேலே ஏற்றி, அப்படி ஏற்றுவதற்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று இடகலை, அப்புறம் பிங்கலை, சுழுமுனை. இதை தான் அவர் வந்து 1 2 அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த 1 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, 2வது வரியில பாருங்க, 1 2 ஒன்றும் இரண்டும், அதை நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும். அதனால வந்து அந்த 3ன் வழியாக அது மேலே ஏறி சகசர தலம் அப்படிங்கிற 7வது இடத்தையும் தாண்டி அதுக்கும் மேல போகும்போது முதல்ல வந்து சந்திர மண்டலம், அப்புறம் சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், இதெல்லாம் தாண்டி போகும்போது தான் அந்த யோகமானது, யோக ஒளி ஆனது, அந்த நெருப்பு அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு சரியான சொல் என்னன்னா ஒளி அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு விஷ்ணு சகசநாமம் சொல்லி கொடுத்த லக்ஷ்மி கூட இங்க இருக்காங்க. அதுல 30வது ஸ்லோகத்துல வருங்க, விஷ்ணு சகசநாமத்தோட 30வது ஸ்லோகத்துல ஓஜஸ் தேஜோ த்விதிதர பிரகாஷ் ஆத்மா பிரதாபனக ரிதஸ்பஷ்டாட்சரோ மந்திரஸ் சந்திராம்சூர் பாஸ்கர துதிஹி அப்படின்னு அந்த 30வது ஸ்லோகம் முடியும். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த 2க்கு பக்கத்துலயும் ஓஜஸ் அப்படிங்கிற ஒரு ஒளிமயம் உருவாகும் அப்படின்னு அதுல முழுமையா சொல்லியிருப்பாங்க. ரித்தஸ்பஷ்டாட்சரோ மந்திரஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மந்திரத்தை சொல்லும்போது சூரியனும் சந்திரனும், அந்த பாஸ்கரன்னா சூரியனை குறிக்கக்கூடிய அந்த சந்திராம்சூர் பாஸ்கர துதி அப்படின்னு வரும். அந்த சந்திரனையும் பாஸ்கரனையும் நாம் துதித்து தான் அந்த யாகத்தை வளர்க்கிறோம். இந்த அகத்தில் இருக்கிற அந்த நெருப்பு சகசர தலத்தை தாண்டி மேல போகும்போது அக்னி மண்டலத்துக்கும் மேல போன பிறகுதான் துவாதச அந்த பெருவெளி அப்படிங்கிற ஒரு பெருவெளி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அந்த ஒளியை கொண்டு போறோம். இது இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும், பாஸ் பண்றது. அப்படி கொண்டு போக முடியாம போனா அது ஃபெயில் ஆயிடும். அதனாலதான் பாஸ் பண்றது. அப்படி மேல கொண்டு போகும்போது அங்க இறைவனோடு தொடர்பு ஏற்பட்டு நெருங்கி அதுக்கப்புறம் கலந்து, அப்ப அந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா நல் ஒளியை பெறும். ஆத்மாவே நல் ஒளியாக மாறும். அப்படி மாறுறதான் வந்து பிரகாஷ் ஆத்மா பிரதாபனக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். சார் யாரோ வந்திருக்காங்களா பாருங்க சார். நன்றி நன்றி ஐயா. சரணையா வந்துட்டாருங்க. வாங்க சரவணன். இந்த அந்த காலத்துல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன்ல சிறப்பு விருந்தினர் வர வரைக்கும் நிலைய கலைஞர்கள் வாசிப்பார்கள்னு வாங்க. அது மாதிரி நன்றி சரவணன் சார், வாங்க. நன்றி ஐயா, சிறப்பாகவே பேசுனீங்க ஐயா, ஒன்றும் இல்லை ஐயா. நல்லது, நன்றி, வணக்கம். ஸோ முதலடியில்
மாட்டிய குண்டத்தின் உள்ளெழு வேதத்துள் அப்படின்றாரு. இந்த மாட்டிய அப்படின்னு சொல்கிறது சென்ற பாலனுடைய தொடர்ச்சி, வார்த்தையை தொடர்ச்சி தான். ஏன்னா போனால மாட்டி கொள்ளீரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. இதில் மாட்டிய குண்டத்தினுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ மாட்டிய குண்டத்தினுள், மாட்டிய அப்படின்னா அகப்பட்ட அப்படின்னு பொருள். குண்டம்னா இந்த இடத்துல உடம்பு தான். நவகுண்டம் சாயம் சாதகம் செய்ய பயன்படுகின்ற இந்த உடம்பு தான். ஸோ இந்த உடம்பிற்குள் அகப்பட்ட அப்படிதான் எடுத்துக்கலாம். மாட்டிய குண்டத்தினுள் அப்படின்னா உள் எழு வேதம் அப்படிங்கிறார். ஸோ உள்ள எழுகின்ற வேதம். இப்போ சாதகத்தை ஒருத்தர் செய்கிறாரு, சாதகருக்குள்ள இந்த உடம்புக்குள்ள அகப்பட்ட அந்த நவகுண்ட யாகத்தினால் உள்ளே எழுகின்ற வேதம் அப்படிங்கிறார். உள்ள என்ன வேதம் எழுதுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அசபை தலைப்பில் இதை வச்சு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய மூச்சுக்காற்றோடு சேர்த்து ஓம் பிரணவ மந்திரம் போய்கிட்டே தான் இருக்குது, இப்பயும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் நமக்கு தான் தெரியல. ஸோ அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல் இருக்கும், ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அதில் அசபை தலைப்பில். ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக இறைவனை அடையலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மூச்சுக்காற்றோடு செல்கின்ற அந்த ஓம் மந்திரத்தோடு செல்லும் பொழுது எப்போ அதை தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த தெரிந்து கொள்கின்ற வினாடி வேதங்கள் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது பிரணவ மந்திரம், மொத்த எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம்னு கூட சொல்லிக்கலாம். பிரணவம் அதான், அது போய் அதில் தான் அடங்கும். அதுதான் வேதத்துள். வேதத்தை வந்து மொத்த வேதத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வேதம் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சோன்னா மொத்தத்தையும் படிக்கவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் படித்து முடிக்க முடியாது. வேதம் அவ்வளவு இருக்குது இந்த இடத்துல. ஆனால் ஒரு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதன் வழியாக இந்த வேதத்தை மொத்தத்தையுமே நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல. அதான் உள்ள எழு வேதத்துள்ங்கிறார். அப்போ நவகுண்ட யாகம் செய்வதின் வழியாக நம்முடைய மூச்சுக்காற்றை மூலாதாரத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது, அங்கிருந்து இது அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பயிற்சியில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி சகசரதர வலைக்கு கொண்டு போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஓம் மந்திரத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதன் வழியாக வேதத்தை மொத்தமாகவே தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல. அதான் சொல்கிறார் முதல் அடியில். அடுத்த அடியில் ஆட்டிய கால் 1 2 அலர்ந்திடும் அப்படிங்கிறார். ஸோ ஆட்டிய அப்படிங்கிறார். ஸோ ஆட்டிய அப்படின்னு சொல்லப்படுறது நாம் செய்யப்படுகின்ற நவகுண்ட யாகத்தினால் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற. ஆட்டிய அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அந்த நவகுண்ட யாகத்தில். ஆகா நமக்கு வந்து ஓம் மந்திரம் தெரிஞ்சிருச்சு, வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நிப்பாட்டுறதில்ல. யார் சாதகர் வந்து நிப்பாட்டுறதில்ல, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் இந்த இடத்துல. ஆட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ ஆட்டுதல்னா அப்படி ஆட்டிய. ஸோ செய்து கொண்டே இருக்கின்ற அந்த சாதகத்தின் வழியாக கால் சொல்கிறது மூச்சுக்காற்று. ஸோ மூச்சுக்காற்றின் வழியாக தான் அந்த வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ கால் அதை செய்து கொண்டே இருக்கிறதுனால 1 2 அலர்ந்திடும் அப்படிங்கிறார். இதை வந்து ஐயா சொன்ன பொருளையும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல யோக மார்க்கத்தில். 1 2 அலர்ந்திடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 1 எது அப்படின்னா, இப்போ உள்ளே இருந்து ஒரு ஜோதி வந்து மூலாதாரத்துலேருந்து சகசரதலத்துக்கு போகுது இல்லையா. அப்போ அதற்கு கீழ் அடிப்பாகம் ஒன்று இருக்கும், அதை 1ஆகவும் மேல் பாகம் உச்சி அதை 2ஆகவும் எடுத்துக்கணும். இப்போ அடிமுடிக்கான அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல. ஸோ அது காலம் ஒன்று இருக்கும், முடிவு ஒன்று இருக்கும். பட் ரெண்டுத்தையுமே பார்க்க முடியாது அப்படின்றது வேறு. பட் நம்ம உடம்புக்குள்ளே இந்த இடத்துல மூலாதாரத்துலேருந்து சகசரதலைக்கு போகுது, அது அலர்ந்திடும் அப்படிங்கிறார். அலறுதல் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு பொருள். மலர்தல் அப்படி பறத்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. பறத்தல், பெருத்தல், விளங்குதல், இப்படி நிறைய பொருள் சொல்லலாம். ஸோ உடம்பு முழுமையாகவே அந்த இறைவனுடைய ஜோதியாடுது. என்னதான் உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவுது, இந்த சாதகம் செய்வதன் வழியாக பரவுகிறது. அடுத்தடியில் வாட்டிய கை 2 1 பதைத்தியல அப்படிங்கிறார். ஸோ வாட்டுதல் அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுதல் அப்படின்னு பொருள். இப்போ இது உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சமையல் செய்யும்போது சில நேரங்களில் அந்த பொருளை சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பொருளை வந்து நெருப்பில் காட்டி வாட்டுதல்னு சொல்லுவாங்க. கிராமத்து பக்கம் இந்த இதில் நெருப்பு பச்சை வச்சுட்டு வேர்க்கடலையை போட்டு செய்கிறது சில இதெல்லாம் வாட்டுதல். இல்லை கடாயில் கூட சில சொன்னால் வாட்டுங்க கொஞ்சம் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா சாதாரண தன்மையில் இருக்க பொருளை அதை வாட்டுவதனால் அது கொஞ்சம் பொரித்த இல்லை வறுத்த தன்மைக்கு அது மாறுறது, சாப்பிடுகின்ற தன்மை இன்னொரு தன்மைக்கு மாற்றுதல் இந்த இடத்துல. ஸோ அதான் இந்த இடத்துல மாட்டுதல் இந்த இடத்துல. ஸோ அப்போது கை 2 1 அப்படிங்கிறார். ஸோ கை வந்து 2 கை சொல்கிறார். என்ன கை அப்படின்னா இந்த இடத்துல
ஒரு கை வந்து காற்று, இன்னொரு கை வந்து அக்னி. ஸோ காற்று இருந்தால் தான் அந்த இடத்துல அக்னி எழும். ஏன்னா 5 பூதங்கள் 5 கைகளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதான் பாடல்லே இருக்கும், 5 கரத்தனையில் கடவுள் வாழ்த்து பாடலில் சொல்லிட்டு போனோமோ, 5 கரத்தனை என்று சொல்லப்படுவது 5 கைகள். உலகத்தையே முகமாகவும் 5 பூதங்களையே 5 கைகளாகவும் வைத்துக்கொண்டு இறைவன் இங்கே உலகத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த கைகள் இருக்க மாதிரி இங்கே 2 கை இருக்குது. 5 பூதத்தில் 2 வந்துடுச்சு இந்த இடத்துல. ஒன்று அக்னி, இன்னொன்று காற்று. ஸோ இதான் என்ன செய்யுது, பதைத்தலை அப்படிங்கிறாரு. ஏன்னா நெருப்பு எரியறதா இருந்தால் அங்கே காற்று இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ 5 பூதங்கள் இருக்கக்கூடிய காற்று. ஸோ உடம்புல என்ன செய்தான், நம்ம சாதாரணமாக இப்போ மூச்சு காத்தோட யமகுண்ட யாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல. அதன் வழியே தான் உள்ளேருந்து ஜோதி வந்து அலருது. இப்போ என்ன ஆகுதா இந்த இடத்துல, காற்றும் அக்னியும் பதைத்து இலை அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ பதைத்து அப்படின்னா விரைவாக அப்படின்னு பொருள். ஸோ யாகம் இந்த நமக்குள்ளே அந்த நவகுண்ட யாகம் செய்ய செய்ய என்ன ஆகுது அந்த இடத்துல, ரொம்ப விரைவாக எழுதான் உள்ளேருந்து. எது, அந்த அக்னியும் இந்த இடத்துல காற்றும் இந்த இடத்துல விரைவாக எழுகிறது. அப்படி எழும் பொழுது நாட்டும் சுரர் இவர் நல்லொளி தானே அப்படிங்கிறார். நாட்டும் அப்படின்னு சொன்னால் நாட்டுதல் அப்படின்னு பொருள். ஒரு நம்ம விவசாயத்தை உடம்பு கூட சொல்லுவோம் இல்லையா, நடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சாதகத்தை செய்து கொண்டே இருந்து அதில் முழுமையடையும் போது இந்த இடத்துல, ஸோ செய்து முடித்த பிறப்பாக, அதான் நாட்டும் இந்த இடத்துல. அப்படி நாட்டினா சுரர் இவர் நல்லொளி தானே அப்படிங்கிறார். சுரர் இவர்னா யார், உள்ளேருந்து ஒரு அக்னியும் காற்றும் சேர்ந்து விரைவாக எழுகிறது இல்லையா, ஒரு பெரிய ஜோதி எழுது இல்லையா. அந்த ஜோதி தான் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு இந்த இடத்துல. 2வது அடியாக சொல்லிட்டார், உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு, அதை பதைச்சி விரைவாய் உள்ளேருந்து எழுது. அந்த சக்தி தான் சுரர் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு தேவர் அப்படிங்கிறார். சுரர் இவர் அப்படிங்கிறார். நாட்டும் நாம் செய்த அந்த சாதத்தின் வழியாக வெளியே வந்த அந்த ஜோதியை சுரர் இவர். ஸோ அவர் தான் இங்கு ஒரு தேவராக இருக்கிறார். அது என்ன செய்கிறாரு, நல்லொளி தானே அப்படிங்கிறாரு. ஸோ நல்ல ஒளியை இங்கு காட்டுகிறது அப்படின்னு பொருள். அப்போ நல்லொளினா என்ன பொருள் அப்படின்னா, இப்போ ஒரு ஒளி வந்து நமக்கு காட்டுது, ஒரு வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வர்றதுனால மட்டும்தான் நம்ம பல பொருளை வந்து நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. சப்போஸ் இன்றைக்கி கரண்ட் இருக்குன்றதுனா கூட அந்த வெளிச்சத்தில் தான் எல்லா பொருளையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே மாயையில் தான் நமக்கு தெரியுதே தவிர்த்து உண்மை பொருள் தெரியறதில்லை. ஏன்னா எல்லா பொருளுடைய உண்மை தன்மை இறைவன் தான் இந்த இடத்துல. ஆனால் நமக்கு எந்த பொருளையும் இறைவன் தெரிவதில்லை. எல்லா உயிரினங்கள், ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாம் சராசரி மனிதர்களாகத்தான் தெரியுறாங்க, ஜீவராசிகள் தான் தெரியுறாங்க, பறவை, மரம், செடிக்கடி எல்லாம் அப்படி தான் தெரியுது இந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது. ஆனால் உள்ளேருந்து வரும்போது ஒரு நல்லொளி தெரியுது. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அனைத்து பொருளும் இங்கு இறைவனாக தெரிய ஆரம்பிக்கும். மாயை இல்லாத ஒன்றை தெரிய ஆரம்பிக்கிட்டு அந்த மாயை விலகி விடுகிறது இந்த இடத்துல. அப்போ உள்ளேருந்து அந்த வெளிச்சம் எழும்போது இது 4வது அடிக்கான பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும்போது, இப்போ போன பாடலில் நேற்று பார்த்த பாடலாம் ரொம்ப விளக்கமாக பார்த்தோம், ஆத்ம தத்துவம்னா என்னன்னு. ஸோ அப்படி நான் மாட்டிக்கொள்ளாமல் இருந்து இந்த நவகுண்ட யாகத்தை செய்யும் பொழுது, 6 ஆதார சக்கரின் வழியாக இந்த நவகுண்ட யாகத்தை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தை அறிந்து கொண்டு அதன் வழியாக வேதத்தையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த சாதகத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளோட மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது மேற்கொண்டு நம் உடம்பு முழுவதுமாகவே ஒரு வெளிச்சமானது பரவுகிறது, முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வெளிச்சம் உடம்பு ஃபுல்லாக எப்போ பரவி முடிக்கிறதோ அப்பொழுது அந்த ஜோதியானது, நமக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த ஜோதியானது நமக்கு மாயையை விலக்கி உண்மையை நமக்கு காண்பிக்கும். ஸோ இதான் அந்த பாடலுடைய பொருள். இதில் ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று நம்ம பேசின ஸ்பீச்சுக்கு ஒருத்தர் யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு ஐயா வந்து ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஐயா அதை கேள்வியை ஒரு முறை சொல்லிடுங்க ஐயா, நீங்கள் நம்ம பதில் சொல்ல முயற்சிப்போம். தங்களுடைய ஸ்பீச்ல சொன்னதை வச்சு அவர் கேட்டிருக்கிறாருங்க. I have a question for Saravanan sir. Is the Bible story about the wisdom fruit and the Murugan incidents about the mango fruit similar to each other அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்லை அது விரிவாக்கம் சொல்லிடுங்க, பலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விரிவாக்கம் தமிழில் சொல்லியிருக்கு ஒரு முறை. அதாவது நம்ம புராண கதைகளை வருகிற சிவபெருமானுடைய மாம்பழ கதையும்
கிறிஸ்மஸ்ல வரக்கூடிய விஸ்டம் ஃப்ரூட் அந்த ஆப்பிளும் ஒன்னா ஒரே கதையா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ கிறிஸ்துமஸ் கதில் முதல்ல வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஆப்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு பழம் ஏன்னா முதல்ல அது வரும் அந்த இடத்துல. அந்த ஆப்பிளும் இது மாம்பழம் ஒன்றான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக கிடையாது, வேறு வேறு தான். ஏன்னா அது ஆப்பிள்னு சொல்லப்படுகின்றதுக்கான காரண காரியம் பைபிளில் வர்றதுக்கான காரண காரியம் எல்லாமே வேறு அந்த இடத்துல அவங்க சொன்ன கான்செப்ட்டு. அது தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கணும். அதை இதில் வந்து மாம்பழம் கதையை வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்களே சிறப்பான கனின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு முக்கணி சொல்லியிருப்பாங்க. மா பலா வாழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த மா பலா வாழை இவ்வளோ பழங்கள் இருக்குது இல்லையா? நெல்லிக்கனி சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் அது ஒரு கனி தான், எலுமிச்சங்கனின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதையும் சிறப்பானது தான். இன்னும் நிறைய பழங்கள் இருக்குது இந்த இடத்துல, எல்லாமே நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஏன் எல்லாத்தையும் விட குறிப்பிட்ட மாம்பழத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல முக்கணிகளில் அது ஒன்றாக இருக்குது. மா பலா வாழை இந்த முப்பணி இருக்குது. ஏன் இதை முக்கணியாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இங்கே வச்சாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாம்பழத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன வயசில், நான் சொல்கிற ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்றைக்கி இருக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து எல்லா பழமே மருந்து போட்டு தான் வருதுன்றதுனால இன்றைக்கி பழத்தை விட்டுருவோம். நான் சொல்கிறது இயற்கையாகவே விளைந்த ஒரு பழத்தை. இன்றைக்கி கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இயற்கையாக விளைந்த பழம் கிடைக்கலாம். அப்படி கிளைக்கின்ற பழத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா, ஒரு 100 பழத்தில் 1-2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள ஒரு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே இப்போ பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 20 சொத்து பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படி அம்மா அழகாக மாம்பழத்தை கட் பண்ணி வைப்பாங்க. டக்குன்னு உள்ளேருந்து ஒரு ஒன்று வரும், பெருசாக வரும். அந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்பழத்துக்கு உள்ளே ஒன்று இருக்குது. மாம்பழம் வந்து பூவாகி மாங்காவாகி திருப்பி மாம்பழம் மாறுறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகிருக்கும். 1.5 மாதம் உள்ளுக்குள்ளேயே அந்த பூச்சி வளர்ந்துருக்கு. அறிவியல் என்ன சொல்லுது, அது ஒரு தேனி வந்து அழகாக அதுக்குள்ளே போய் முட்டை போட்டு, இல்லை ஏதோ ஒரு பூச்சி வகைகளோ வண்டு என்னமோ அதுக்குள்ளே போய் பூவில் போய் முட்டை போடுது, முட்டை போட்டுட்டு போயிடுது. அப்புறம் அந்த பூ வளர வளர மாங்காய் உள்ளவே அதுவும் சேர்ந்து வளருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாங்காயை அறுக்கும் பொழுது உள்ளேருந்து அது வெளியில் வருது. அப்போ அந்த பூவில் இருந்து நம்ம அறுக்கும் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு தன்மையை அந்த மாம்பழம் அந்த பூச்சிக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? சராசரி ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுக்கு எவ்வளவு சத்துக்கள் வேணும், காற்று 5 பஞ்சபூத தன்மையுமே வேணும் அதுக்கு இல்லையா? ஸோ வாழக்கூடிய தகுதிகள் ஒரு மாம்பழத்திற்கு உள்ளேயே இருக்கிறது. அவ்வளவு சத்துக்கள் மிக்க ஒரு பழம் தான் மாம்பழம் இந்த இடத்துல. ஸோ ஒரு மனிதன் இறப்பு முதல் பிறப்பு வரை இருக்கக்கூடிய அவ்வளவு சத்துவம் இருக்குது அதுக்குள்ளே. அதனால் அது ஒரு முக்கியமான பழமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ பிறந்தாச்சு மாம்பழத்தில், அதுக்கான சத்து அதில் இருக்குன்றதுனால அது ஒரு கனி. அடுத்தது பலா. பிறந்தவனே அவனுக்கு அறிவு வேணும்ல முக்கியமாக. அதனால் பலாப்பழத்திற்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி சத்து தேவைப்படுகிறதோ அதே போல் அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல பலாப்பழத்தை நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பலாப்பழத்தில் என்ன அறிவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கல்வி முறையில், ஏன்னா அறிவு என்று தேவைப்படுவதற்கு கல்வி ஒன்று தேவைப்படுது இந்த இடத்துல இல்லையா? ஏன்னா அறிவுன்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. யார் ஒரு குழந்தை பிறக்கும் போதே உள்ளுக்குள்ளே தானாகவே இருக்குது. எல்லாருமே அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, படித்து அறிவை வளர்த்துக்கோப்பா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர்த்து, யாருமே அறிவை தனியாக நீ வாங்கி வச்சுக்கோ, நான் உனக்கு புதுசாக கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லி கொடுக்குறேன், அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல, சரிங்களா? இல்லை அறிவை கொடுக்குறேன் அப்படின்வாங்க. என்ன, அது ஏற்கனவே உள்ளே இருக்கும், அவன் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட உள்ளே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கிறது தான் இந்த இடத்துல. அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கான கல்வி வந்து பார்த்தோம்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் தமிழ், அறிவியல், வரலாறு, புவியியல், எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து கணிதமாக தான் இருக்கும் இந்த இடத்துல. கணிதம் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுமே கிடையாது இந்த இடத்துல, இல்லைங்களா? ஒரு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட எண்ணிக்கையில் தான் சொல்லி ஆகணும். எந்த இதாக இருந்தாலும் சரி, வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த வருடம் சொன்னால் அங்கே எண் சொல்லியே ஆகணும் அந்த இடத்துல. அறிவியல்னு போனாலும் சரி, கணக்கு இல்லாமல் இன்றைக்கி அறிவியலே கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது நீங்கள் கணிதம் இல்லாமல். எல்லாத்துக்கும் மூலம் கணிதம் தான். கணிதத்தில் ஒரு விளக்கம் கூட சொல்லலாம். இறைவனை அழகாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கணிதத்தை பயன்படுத்தலாம். இப்போ இறைவனை வந்து நம்ம திருமந்திரத்தில் படிக்கும்போது, இறைவன் வந்து பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம்.
நாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படிப்பா பிறப்பு இல்லாமல் ஒருத்தர் இருப்பார், இறப்பு இல்லாமல் ஒருத்தர் இருப்பாருப்பான்னு சில நேரங்களில் நமக்கே கூட இந்த சிந்தனைலாம் வந்திருக்கு. அப்படி ஒருத்தர் எப்படி பிறக்காமல் ஒருத்தர் எப்படி வர முடியும்னு யோசிச்சு பார்த்தா பதிலே கிடையாது. நம்ம கூட நம்மளுடைய அறிவுக்கு பதில் கிடையாது. அந்த அழகாக அந்த அறிவை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக கணிதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரியே கணிதத்தின் முதல் எழுத்து எது? யாரால அது சொல்ல முடியுமா? சைபர்னு அதிகபட்சம் சொல்லலாம். அதுக்கு கீழே -1 -2 -1 போயிட்டே இருக்கும். ஸோ மைனஸுடைய என்னுடைய இறுதி எழுத்து பின்னாடி போனால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இறப்புக்கு பார்த்தோன்னா கணிதத்தினுடைய கடைசி எண் என்ன சொல்ல முடியுமா யாராலையாது? கணிதத்தின் உச்சபட்ச அறிவை பெற்றவரால் கூட சொல்லவே முடியாது. எத்தனை போட்டாலும் சரி, பக்கத்தில் ஒரு சைபரை போட்டுக்கிட்டால் போதும், அப்படியே அதனுடைய கூட்டுத்தொகை போய்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல, இல்லையா? மதிப்பில்லாத ஒரு சைபர், இல்லையா? இறைவன் எந்த விதமான குணங்களும் இல்லாதவன், நிறம் இல்லாதவன், பெயர் இல்லாதவன், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இறைவனுக்கு எதை கேட்டாலும் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு சைபருக்கு என்ன இருக்குது? ஒரு பவரும் கிடையாது சைபருக்கு, இல்லையா? நிறமில்லை, குணமில்லை, பெயர் இல்லை, எதில்லை, இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி சைபருக்கு என்னப்பா சக்தி இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை இன்னொரு பொருளோடு சேர்க்கும்போது அதனுடைய மதிப்பு அளப்பரியதாகிறது. அதுபோலத்தான் இறைவன் இந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட அந்த கணிதத்து இந்த இடத்துல பலாப்பழத்தில் ஒரு கணிதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கணிதத்தை மட்டும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கணிதத்தில் ஒரு எப்படி சொல்லலாம், கல்வியை ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான அவருக்கு அறிவுகள் வளருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிக்கலாம். பலாப்பழத்துடைய அந்த ஒரு பலாப்பழத்தை பிரித்தோம்னா உள்ள எத்தனை சொலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாது இன்றைக்கி. ஆனால் அந்த பலாப்பழத்துடைய கணிதத்தை தெரிஞ்சவங்களுக்கு அதை எண்ணிக்கையை தெரிஞ்சிக்க முடியும். அது கணக்கு இருக்குது. மேலே சுற்றி இருக்க முதல் அடியில் இருக்கக்கூடிய எத்தனை அந்த முள்ளாக இருக்கும் இல்லையா, எத்தனை முட்கள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை 6ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல அதனுடைய எண்ணிக்கையை கரெக்டாக சொல்ல முடியும். இந்த இடத்துல அது எண் கணிதம்னு ஒரு இது கணிதமே இருக்குது. ஒரு அந்த புக்கு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, சரியாக நினைவில்லை எனக்கு. அந்த நூலியாக ரொம்ப நாள் ஆச்சு அது படித்து. அதில் அழகாக ஒரு பாடலே வரும். அந்த பாடலில் இதை இத்தனை எண்ணுங்க, இதை பெருக்குங்க, இதை வகுத்தினா டோட்டல் வரும். அதுதான் அந்த பழத்தினுடைய எண்ணிக்கைன்னு வந்துடும் இந்த இடத்துல. கணக்கதிகாரம், நூல் பேர் ஞாபகம் வந்துருச்சு, கணக்கதிகாரம். அந்த இடத்துல பாடல் கணக்கதிகாரத்தில் இது ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல மாம்பழம் ஒரு மனுஷனுக்கு தேவையான சக்தி மொத்தத்தையும் கொடுக்குது, அறிவு மொத்தையும் குறிக்கிறதுக்காக பலாப்பழத்தை சொல்கிறாங்க. ஸோ அறிவு வந்துடுச்சு. அறிவு வந்ததுக்கப்புறம் என்ன வரணும்? அடுத்து இறைவனை போய் சேரணும், ஞானம் வரணும். அதை தான் இந்த இடத்துல வாழைப்பழம் சுட்டி காட்டு. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் இறைவனுக்கு படைக்கிறோம் இல்லையா, தேங்காய் வாழைப்பழம் படைக்கிறோம் இல்லையா. ஸோ ரெண்டுமே பாருங்கள், விதை இல்லாமல் வரக்கூடிய பொருள். விதை என்று சொல்லப்படுவது ஒரு மனிதன் சாப்பிட்டு தூக்கி போட்டக்கூடிய அந்த விதையிலிருந்து, எச்சிலிருந்து வராத ஒரு பொருள் தான் இந்த இடத்துல. நீங்கள் எந்த பழம் வேணால் எடுத்துங்க, நம்ம கொட்டையை போட்டால் தான் அது வரும். அப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்டு போட்ட எச்சிலிருந்து தான் இறைவனுக்கு படைக்கிற மாதிரி ஆகுது. ஆனால் இந்த இடத்துல வாழைப்பழம் ஒரு தென்னை மரத்திலிருந்து இன்னொன்று தானாகவே வரக்கூடியது. ஸோ வாழைப்பழத்தில் சின்ன விதை ஒன்று இருக்கும், சாப்பிடும்போது தெரியும், சின்ன கொட்டை மாதிரி தம்மா சின்னதாக. ஆனால் அதுலேருந்து பழம் வராது, இந்த இடத்துல மரம் வராது. ஸோ இப்படி இறைவனுக்கு போய் சென்று அடைவதற்கான ஞானத்தை குறிக்கும். ஸோ பிறப்பதில் முதல் இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்குது, வாழக்கூடிய அறிவை கொடுக்குது, அதுக்கப்புறம் இறைவனை அடையக்கூடிய தகுதி. ஸோ இதை 3 குறிப்பிடுவதற்காக தான் இந்த காலத்தில் 3 பழங்களை சொன்னாங்க. மாப்பழா, வாழை என்று 3 சொன்னாங்க இந்த இடத்துல. அதனால தான் நம்மளுடைய வரலாறில் அந்த திருவிளையாடல் படத்தில் மாம்பழத்தை எடுத்து வச்சாங்க இந்த இடத்துல. பட் அவங்க நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஆப்பிள்ன்றது அது வேறு ஒரு தத்துவம். அது சொன்னால் இன்னும் ரொம்ப நேரம் போகும். இப்போ மணி 7 ஆகிடுச்சு, நம்ம வேறு இருக்காங்க. அதனால் இன்னொரு நாள் அதை வச்சு நான் விரிவாக சொல்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்களம்மா வித்யாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1027வது மந்திரம். மாட்டிய குண்டத்தின் உள்ளெழு வேதத்துள் ஆட்டிய காலொன்றும் 2ஆய் அலர்ந்திடும், வாட்டிய கையிரண்டு ஒன்று பதைத்தள நாட்டும் சுரரிவர் நல்லொளி தானே. அலர்தல் என்ற சொல்லின் பொருள் விளங்குதல், விரிதல் என்று பொருள். சுரர் அதனுடைய பொருள் தேவ உலகத்தினர்.
அமைக்கப்பட்ட குண்டங்களில் தீ வளர்த்து ஓமம் செய்யும் பொழுது ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள் அகர உகர மகர என்ற மூன்றுமாக விளங்கும். உயிர்களை வாட்டும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் வினைகளையும் பயந்தோட செய்ய வானுலக தேவர்களைப் போல இவர்களும் ஒளி உடம்பு பெற்றவர் ஆவர் என்பது திருமந்திரத்தினுடைய பொருள். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருச்சதகம். சுட்டறுத்தல் அதனுடைய பொருள் வைராக்கியம் பெறுதல். 24வது பாடல். பேசிற்றாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிற்றான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பு கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ளம் கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. பிஞ்சா அப்படின்னா பிறளாத, மணிக்குன்றேன ஒளிரும் மலையே. சிவபெருமான் ஒளிமயமானவர், நமக்கெல்லாம் தந்தை. அவரை பார்த்து இவர் பாடல் பாடுறாரு. உனது அன்பர்கள் தாங்கள் பேசும் போதெல்லாம் ஈசனே என் தாயே என் தந்தையே பெருமானே என்று ஓயாது உன்னை பற்றி பேசுவார்கள். திருநீற்றை நிறைய பூசுவார்கள். உன்னிடம் வைத்த பேரன்பால் அவர்கள் இருவினை, நல்வினை தீவினை இருவினை கடந்தனர். பிறப்பு இறப்பு இரண்டையும் கடந்தனர். நீயும் அவர்களை உனக்கு உரிமையாக்கி கொண்டாய். உலக ஆசை என்கிற வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருந்த கல்வனாகிய என்னை நீ மீட்ட தன்மைதான் என்னே என்று வியப்போடு சிவபெருமானை நினைத்து பாடுகின்றார். நாம் அனைவரும் நம்மளுடைய அகத்தை சூரியனைப் போல பரிசுத்தமாக வைத்துக்கொள்வோம். புற வாழ்விலும் பற்றற்று நற்செயல்களை நாம் செய்வோம். இருவினை கடந்து வாழ முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்க கோமாக்குடி ஐயா, வணக்கம். வணக்கங்க ஐயா. இன்றைய பாடலில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க. அதாவது இப்போ நவகுண்டம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து முருகனை பற்றி சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? அதுக்கு தான் வந்தேங்க. நன்றி.
அப்படிங்கிற தலைப்புல வந்து முருகனை பத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? அதுக்கு தான் வந்தேங்க. நன்றி. அதாவதுங்க, நவகுண்டத்தில் முருகருக்கான தலைப்பை சொல்கிறதுக்கான காரணம் நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்குறது. இந்த இடத்துல நேரட்டாக முருகருடைய தத்துவத்தை தான் இங்கே சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்போ விநாயகர் பாடல் முதல் பாடல் கூட பார்த்தீங்கன்னா 5 கரத்தினை பாடல் எங்களுடைய ஆய்வின்படி, ஏன்னா நாங்கள் வச்சுருக்க சோடியே ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சோடி காப்பி தான் என்கிட்ட இருக்குது. 1420 1520 வரைக்கான காலகட்டத்துக்கான சோடி அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வாளர்கள், எழுத்துக்களுக்கான ஆய்வாளர்கள் சொல்கிறதுனால அந்த 500 வருஷம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. அதிலே பார்த்தீங்கன்னா முதல் பாடலாக 5 கரத்தினை தான் வருது அந்த சோடியிலே, சரிங்களா? அப்போ ஆனால் இந்த பாடல் முதல் பாடல் கிடையாது, ஒன்றவன் தானே பாடல் தான் முதல் பாடல். ஏன்னா சேக்கிலார் அவரே கொடுத்துட்டாரு, ஒன்றவன் தானே என ஆரம்பிக்கும் பாடல்னு அவரு தன்னுடைய பெரிய புராணத்திலே குறிப்பிட்டுட்டார். அப்போ எப்படி இது முன்னாடி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது பிற்சேர்க்கை பாடல்னு எல்லாரும் ஒரே லைனில் முடிச்சுட்டாங்க. பட் நாங்கள் அதை எங்களுக்கு என்ன மனசுக்கு ஏற்றுக்க முடியல. அதோட ஆய்வின்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா இறுதி பாடலாக அது இருந்திருக்கு. இறுதி பாடல்லாம் அந்த 1000 பாட்டில் 113வது பாடலில் கரெக்டாக வந்து அந்த பாடல் இருந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. நம்ம விநாயகர் பற்றிய தகவலில் அதை வச்சு நிறையா பேசியிருக்கேன். அது யூடியூப்லேயும் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது, எங்கள் வெப்சைட்டில் இருக்க சேனல்லையும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நடுவில் தான் அந்த பாடலும் வந்துச்சு, 1000த்துடைய இறுதி பாடலில் தான் வந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் இது முருகருடைய தத்துவத்தை நவகுண்ட யாகத்தில் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நடுவில் தான். அது ஏன் அந்த தலைப்பில் குறிப்பிட்டிருக்காங்கன்றது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. வேறு தலைப்பில் கூட குறிப்பிட்டிருக்கலாம், ஆன்ம தத்துவத்தை குறிப்பிட்டிருந்திருக்கலாம். பட் இது ஏன் இதில் குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த பாடலுடைய முதல் பாடலே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதில் நிறைய சாதக முறைகளே இதில் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. திருமந்திரம் பாடலுடைய முதல் பாடல்ல இருந்து இறுதி பாடல் வரைக்கும் கிட்டத்தட்ட 8000 பாடல்கள், 8000 வழிமுறைகள் இறைவன் அடைவதற்கு சொல்லப்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. அது பெரிய ஆய்வு, பட் அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வள்ளலார் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இந்த இடத்துல. அது எந்த பாடல்லையும் எனக்கு தெரியல, யாரை கேட்டாலும் தெரியல. பட் ஆனால் இருக்குன்றதை அடிக்கடி நிறைய பேர் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் யாராலையும் பாடல் என்ன சொல்ல முடியல அந்த இடத்துல, சரிங்களா? ஆனால் அந்த 8000 வழி இருக்குன்னு வச்சுக்குவோம், இருக்கோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் இறைவனுடைய வழி. ஆனால் எல்லா வழிகள்லையுமே தலையாய வழின்னு சொல்லிட்டு நவகுண்ட யாகத்தை தான் அவர் குறிப்பிட்றாரு இந்த இடத்துல. முதல் பாடல் என்ன சொல்கிறாரு, யாம் அறிந்த வழிகளே இதுதான் ரொம்ப சிறந்த வழியாக இருக்குது, இதை விட வேறு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இடத்துல. 2வது பாடலில் சொல்லுவார், மிகைத்திடும் குண்டமல் மேலேறியோமே அப்படிங்கிறாரு. இதை விட பெரிய சாதக முறை எனக்கு தெரியலை அப்படின்னே சொல்கிறார் அவர் இந்த இடத்துல. அவ்வளோ பெரிய சாதக முறை. ஸோ அப்போ இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா பாடல்களுமே கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல் வருதுன்னு நினைக்கப்பதில், ஆமாம் 30 பாடல் வருது இந்த நவகுண்ட தலைப்பில். ஸோ 30 பாடல்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் சிறப்பு பெற்ற பாடலாக தான் இருக்குது. இப்படி முருகருடைய பாடல் வந்து தனியாக சிறப்பாக பார்க்குறோமா? ஏன்னா நேற்று பார்த்த விளக்கங்கள்லாம் கூட கொஞ்சம் தான். இன்னொரு வகுப்பில் கிட்டத்தட்ட நவகுண்ட அந்த ஒரே ஒரு பாட்டு, நேற்று பார்த்த அந்த ஒரு பாடலுக்கு மட்டுமே 1 மணி நேரம் விளக்கம் பேசியிருந்தோம். நேற்று நமக்கு நேரம் கருதி 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது தான் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ தகவல் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ அந்த தகவலை தெரிந்து கொள்ளும் பொழுதே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆஹா, இவ்வளோ பெரிய விஷயம் முருகரோட தத்துவம் இருக்கான்னு சொல்லி ஒரு பக்தியானது இயற்கையாகவே கூட ஆரம்பிக்கும். அதன் வழியாகவே இங்கே இறைவன் அடையலாம். ஏன்னா ஒரு பொருளை சாதகம் செய்து இறைவன் அடைவது என்பது ஒன்று யோக மார்க்கம், பக்தி வழியாக உணர்ந்து இறைவனை அடைவது ஒரு வகை. ஸோ அந்த வழியாக நவகுண்ட யாகத்தில் வந்து நம்மளால் முழுமையாக செய்ய முடியாதுன்னு தெரியாது. ஏன்னா உடம்பையே யாக குண்டமாக பாவித்து சாதகம் இதெல்லாம் பல வருஷம் செய்யக்கூடிய சாதகம் இல்லைங்களா? அப்போ பல வருஷம் சாதகம் செய்து இறைவனை அடைதல் என்ற முறையில் நம்மளுடைய எண்ணத்தின் வழியாகவே நம்ம இவர் இருக்கார் இல்லையா, கண்ணப்ப நாயனார், அவர் என்ன சாதகம் செஞ்சார்? ஒரு சாதகம் செய்யலை. அவர் சாமியை என்னைக்கு சிவலிங்கம் என்று ஒன்று இருக்கிற இறைவன் என்ற ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ, தெரிஞ்சதுலேருந்து 4வது நாளே அவர் இறைவன் அடைஞ்சிட்டார் இந்த இடத்துல, இறைவனாகவே ஆயிட்டார் இந்த இடத்துல. அந்த அளவிற்கு மனப்பக்குவம் அவர்கிட்ட வந்திருக்கு அந்த இடத்துல இல்லையா? ஸோ அதுபோல் மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள் தான் இது எல்லாமே. அதனால தான் இதில் குறிப்பிட்டு, ஏன்னா இருக்கலே மேலறியோமேன்னு சொன்னார் இல்லையா, மேலான வழிமுறைகள் எல்லாமே இந்த பாடல்கள் இருக்குது. அதில் மேலான ஒரு முருக தத்துவத்தையும் இந்த பாடலில் வச்சுருக்காரு. இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, இறைவன் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, சிவன்லேருந்து பெருமாள்லேருந்து நிறையா இருக்காங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, முருகனை மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. ரைட், சரியா சொன்னீங்க, நல்லா நன்றியா எடுத்து கொடுத்தீங்க. ஸோ சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னாங்க. என்ன தத்துவம்னா ரொம்ப எளிமையா போய் யாரை அடைஞ்சிடலாம் முருகரை.
ரொம்ப எளிமையாக இருக்குது. ஜஸ்ட் அவர் நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் வேணும் இந்த இடத்துல, நம்மளுடைய எண்ணம் மட்டும்தான் வேணும். அது இருந்தாலே இறைவன் அடைஞ்சிடலாம். ஸோ ரொம்ப எளிமையான முறையாக இருக்கிறது, ரொம்ப நல்ல வழியாக இருக்கிறதுனால இந்த தலைப்பில் இதில் வச்சுருக்காருன்னு தான் நான் கருதுகிறேன் இந்த இடத்துல. சொல்லுங்க ஐயா. ஏன்னா நான் அந்த நவகுண்டம் அப்படிங்கிற தலைப்புல வரும்போது ரெண்டாவது நவகுண்டத்தை பத்தி நம்ம அந்த பாடல்ல வந்து எதுவும் பெருசா சொல்லலையே அப்படிங்கிற ஒரு நெருடல் இருந்துச்சுங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்ன இருந்துச்சுன்னா, அறுபடை வீடு அப்படிங்கிறாங்க, 6 வீடுகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் இந்த நவகுண்டத்துக்கும் எதுவும் ஒரு வேளை சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு யோசனை இருந்தது. நிச்சயமா உண்டு, தொடர்பு உண்டு. நான் அதை வச்சு எனக்கு இப்போ மணி 7:10 ஆயிடுச்சு, நான் இப்போ அதை வச்சு பேச ஆரம்பிச்சோம் ஒரு 1/2 மணி நேரம் போயிடும் கண்டிப்பாக. நிச்சயமாக நேரம் கிடைக்கும் போது அப்போ இது போல் அப்பப்போ ஒரு சில இன்னைக்கு பழங்களை வச்சு ஒரு தகவல்கள்லாம் சொன்னோம் இல்லையா, அது போல் இன்னொரு நாள் நிச்சயமாக முருகரை வச்ச தகவலை நம்ம பகிர்ந்துக்கிறோம் நிச்சயமாக. அப்போ உங்களுக்கு அதுக்கான தொடர்பு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? நல்லது, நன்றிங்க. நன்றி 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 கோமாக்குடி ஐயா. இந்த தளம் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பவர். எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் திருமந்திரத்தை திரும்பவும் அதற்குரிய விளக்கம் இருக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்காது அதை ஆராய்ந்து கொண்டு இருப்பவர். இந்த தளத்துக்கு கிடைத்த பெரும் பேரு. நன்றி ஐயா. வாருங்கள் அர்த்தநாரி ஐயா, வணக்கம். வணக்கம். இப்போ முருகனுக்கும் நமக்கு 3 வேறுபாடு உண்டு. இப்போ நாமெல்லாம் பெண்ணுக்கு பிறந்தவர்கள், முருகன் வந்து ஆணுக்கு பிறந்தவர். நம்ம கீழ் உறுப்பில் இருந்து பிறந்தோம், முருகன் மேல் உறுப்பில் இருந்து பிறந்தவர். நம்மலாம் நீரில் பிறந்தோம், உணர்வு கலங்கி ஒழுகிய விந்துன்னு பட்டினத்தாரு. கிழக்கே போகும் ரயில் படம் கூட இப்படிதான் தொடங்கும், சின்னஞ்சிறு துளியில் உருவாகும் ஒரு உலகம் அப்படின்னு தொடங்கும். ஆனா முருகன் மட்டும்தான் நெருப்பில் பிறந்தவர். அதனாலதான் இந்த குண்டத்துல நெருப்பு ரொம்ப முக்கியம். அதனால கூட திருமூலர் இடத்துல முருகனை குறிப்பிட்டிருக்கலாம். அதே மாதிரி விஷ்ணு சகசநாமத்துல 71வது ஸ்லோகம் பிரம்மண்யம் அப்படின்னு தொடங்கும். அந்த பிரம்மண்யத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க, சுப்பிரமணியம் அப்படின்னு வரும். சேர்த்தாலே தூய்மை அப்படின்னு அர்த்தம். தூய, சுமதி அப்படின்னா தூய்மையான அறிவு உடையவள், இருக்குதா இல்லையாங்கிறது வேற, அப்படி ஒரு அர்த்தம் வரும். அதனாலதான் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்றது. அதனால தூய்மை அப்படிங்கிறது, நெருப்பு தான் முழுமையா தூய்மையாக்கும். அதனாலதான் முருகனை இந்த இடத்துல சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அது சரியானது அப்படின்னும் நான் நினைக்கிறேன். இதையும் கோமாக்குடி ஐயா அவர்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பரிசீலிக்கலாம். நன்றி. இன்றைக்கான பாடல் திருவாசகத்துல பிடித்த 10 அதுல ஒரு பாடல். ஏன்னா அதுல உள்ளொளி அப்படிங்கிற ஒரு கருத்து வர்றதுனால அந்த பாட்டை எடுத்துக்கலாம். பால் நினைந்து ஊட்டும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, தாயினும் சால பரிந்து ஊட்டும் தாயினும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, பாவியேனை எழுப்பி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனை எழுப்பி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாயத்தேனினை சொரிந்து, உலப்பிலா ஆனந்தமாயத்தேனினை சொரிந்து, புறம் புறம்
புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனை எழுப்பி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாயத்தே நினைச்சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. இந்த பாடலும் உள்ளொளிதான் குறிப்பிடுகின்றது. நீங்க குறிப்பிடுற மாதிரி இன்றைய திருமந்திரத்திலும் உள்ளொளியை பெருக்கி ஒளியுடல் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நவகுண்டத்தில் வரக்கூடிய விஷயங்கள். முருகபெருமான் கூட குண்டத்திலிருந்து வந்ததாக கூறிய விஷயங்கள் கூட மெய்சிலிருக்க வைக்கின்றன. எத்தனையோ பரிமாணங்கள், கோணங்கள். நன்றி ஐயா. பாருங்க சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லை ஐயா, பேசும்போது ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சு என்றால் தூய்மை, சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஐயா, உங்கள்கிட்ட தான் ஒரு சின்ன விஷயம் கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இந்த எழுத்திலக்கணம் அப்படின்னு ஒரு நூலில் இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த நூலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது போல் நூலை எங்கே கிடைக்கும்ன்ற தகவல் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? சொல்றேன் சார். ஆனா இந்த சான்ஸ்கிரிட் இருக்குல்ல, கேக்குது. வடமொழியில வந்து பிரிபிக்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்கும். முன்னோட்டு பிரம்மண்யம், சுப்பிரமணியம் எல்லாமே முன்னோட்டா வரும் சார். தமிழ்ல வந்து பின்னோட்டா வரும். மரம், மரத்தின் அடியில். தமிழ்ல வந்து எல்லாமே சபிக்ஸா வரும். அதை ஒட்டுன்னு சொல்லுவோம் லிங்குஸ்டிக்ஸ்ல. ஆனா பாரசீகத்துல எல்லாமே இன்பிக்ஸ், உள்ளொட்டா வரும். நமக்கு பாரசீகம் தெரியாது. அது மாதிரி ஒட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுதல், ஒட்டி ஒட்டி பொருள் பார்க்கறது. வடமொழியில எல்லாமே வந்து சபிக் ப்ரிஃபிக்ஸா வரும் சார், முன்னொட்டா வரும். அதனாலதான் அது சுப்பிரமணியம் அப்படின்னு வருது. இதுக்கான கிராமர் இலக்கணம் எங்க இருக்குன்னு நான் தேடி சொல்றேன் சார், எனக்கும் தெரியல. ஏன்னா அது அந்த நூலை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எழுத்து இலக்கணத்தில் நம்ம திருமந்திரத்தில் ரொம்ப பயன்படுது இந்த எழுத்து இலக்கணத்தை. நிறைய நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். பட் சில இன்னும் இருந்தால் முழுமையாக நூல் கிடைச்சா நல்லா இருக்குமேன்றதுக்காக யோசிக்கிறோம். சொல்கிறேன் சார். நான் அழகேசன் சார்ட்ட உங்களுடைய தொலைபேசி எண்ணை வாங்கிட்டு நம்ம பேசலாம். நன்றி. நிச்சயமா சார். நன்றி. ஏன்னா சிலருக்கு ஒரு சில தகவல்கள் இப்படி ஒன்று இருக்கிறதே சில பேருக்கு தெரியாது. இப்போ ஐயா சூ என்ற வார்த்தைக்கு தூய்மைன்னு சொன்னாங்களே, அதுபோல் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணுன்ற, ஏன்னா நாங்கள் பேசுகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வேன்னு சொல்லுவோம் இல்லையா, வேடன், வேம்பு, இதெல்லாம் எதை குறிக்கும்? வே என்ற வார்த்தை எழுத்து முதல்ல இதெல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை வந்து மறைத்தல் பொருளை குறிக்கிறதுக்கான வார்த்தையாக அமைஞ்சிருக்கும். வேடன் என்ன பண்ணுவான்? மறைஞ்சிருந்து தான் வேட்டையாடுவான் இல்லையா. வேர் அப்படின்னு சொல்லுவோம். வேர் எங்கே? மண்ணுக்கு கீழே கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அந்த இடத்துல. வேம்புன்னு சொல்லுவோம். அதில் ஒரு கசப்புத்தன்மையை மறைஞ்சிருக்கு. இப்படி ஏதாவது ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தையாக பார்த்திங்கன்னா வேன்னு சொல்லியே வரும். ஸோ இதுபோல் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம தமிழுடைய அழகு. அது இறைவனே கொடுத்ததுனால அது ஒரு பெரிய விஷயம் ஒழிஞ்சிருக்கு. பட் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு, சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. இப்படி ஒன்றுனா தேடிட்டு இருக்கோம். ஐயா சொன்னதுனால ஸோ மேலும் இதை வச்சு தெரிஞ்சுக்கணும் எல்லாருன்றதுக்காக இதை சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. இருந்தால் அதை கொடுங்க ஐயா, நூல் ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றிங்க. வேற ஏதேனும் கேள்விகள், கருத்துக்கள்? தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்களா? மிக்க நன்றி. சரவணன் ஐயா அவர்களே, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நீங்க கருத்துக்கள் சொல்லும் போது கேட்பதற்கும் ரெடியாக ஈத்தளத்தில் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால ஐயா அவர்களை அன்போடு வேண்டுக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. வந்த மைய நண்பர்களை ஐயா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க ஐயா? என்ன சொன்னீங்க? நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா உங்களோட விளக்கங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஊக்கமா இருக்கு.
சரிதாங்க ஐயா, நன்றி. இல்லை, இன்னைக்கு 5 நிமிஷம் தாமதம், 6:35 வந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டா. அதான் கரெக்டா 6:31 ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த Okay, பாடல் ஓட okay. விட்டு உங்க விளக்கம் படிச்சுட்டு அடுத்து யாராவது கொடுத்துருவோம். சரி 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 சரி. இன்னைக்கு தளத்துல யாரும் இல்லாதால அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா வர, வர, சீக்கிரம் வர. வந்துருங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது, முயற்சி பண்ணுறேன். நன்றி நன்றி. உண்மையிலே சரவணன் ஐயா ஒரு நடமாடும் லைப்ரரி மாதிரி தான். எதை கட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைத்த பாக்கியம்தான். அதுவும் அவர் வாழ்க்கையே தன்னை திருமூலருக்காக அர்ப்பணித்து பெரிய வெப்சைட் வச்சுக்கிட்டு பெரிய தியான மண்டபம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அவருடைய தொண்டுகள் மேலும் சேர்க்கவும் திருமூலர் அவர் மூலமாகவும் நமக்கு நிறைய வழிகாட்டிகளாக இருப்பாரும் என்று கூறி தளத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது.